எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? குட்டீஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, ஆமாவா இல்லையா? பேரண்ட்ஸ் சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஞாயிறு சிறுவர் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு பண்டிகை. மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பையும் நம்பிக்கையும் பகிர்வையும் சமாதானத்தையும் தேவனுடைய அன்பின் உச்சத்தையும் நமக்கு காண்பிச்ச ஒரு நிகழ்வு தான் இது கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்காக, தேவன் நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல தந்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. ஓகேவா? அதுதான் கிறிஸ்மஸ். ஸோ நம்மளுடைய விழாக்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸு எல்லாமே யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்துருக்கோம். சரி, இப்போ குழந்தைங்களோட நம்மளும் இங்கே இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ கூட இந்த சபையில நடைபெறும் இந்த சிறுவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மூலமாக சிறுவர்களுடைய பாடல்கள் இருக்கும், மனன வசனங்கள் சொல்றது இருக்கும், குறுநாடகங்கள் இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். கொஞ்சம் பிள்ளைங்க தான் அப்படி நினைக்காதீங்க. பட் கர்த்தர் இவங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு, குறிச்சு வச்சிருக்காரு. அதனால இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு என்னது சபையின் தூண்களா இருக்க போறாங்க. ஓகேவா? இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி கர்த்தர் வந்து சிறு பிள்ளைங்க மேல ஒரு தனி கவனம் வச்சிருக்காரு. அவங்களை குறிச்சு நிறைய வசனங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க தான் நாளைய சபையின் தூண்களா இருக்க போறாங்க. அப்ப எப்படி இருக்க போறாங்க? கர்த்தருக்கு பிரியமான விசுவாச குடும்பங்களா இணைக்கப்பட போறாங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பேரண்ட்ஸ்க்கு அதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த போதிக்கிற தேவன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம போதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தேவன் பேச ஆரம்பிச்சிருவாரு அவங்க கூட. ஓகேவா? சாமுவேலுக்கு போதிச்சாரு இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாரு? அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? காது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு நம்ம எப்ப பேசணும்னா இப்பதான் பேசணும். ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம் டு டீச் தெம். ஓகேவா? அதனால அவங்களுக்கு இப்பயிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தை போதிச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும். ஓகேவா? நாங்க நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் உட்காந்தாலும் பேசினாலும் நம்மளுக்கு 1000 வேலை இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். ஓகேவா? அப்ப சொல்லியிருக்காரு தேவன், என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. ஓகேவா? அப்ப சிறு பிள்ளையை போல ஒருத்தன் மாறலன்னா அவன் எங்க போறதுக்கு லாய்க்கு இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு என்டர் பண்ண முடியாது. அந்த பிள்ளைய மாதிரி ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஓகேவா? சிறு பிள்ளை சண்டை போன அடுத்த நிமிஷம் மறந்துடும் எல்லாத்தையும். ஓகேவா? அதுதான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், நம்ம பார்த்தோன்னே அடுத்த நிமிஷம் மறந்துடும். அதுதான் சிறு பிள்ளைகளோட குணாதிசயம். அதனால அந்த பிள்ளைங்களை போல நம்ம என்ன பண்ணிடணும்? மாறிடணும். ஒன்ஸ் தப்பு பண்ற மாதிரி ரிப்பெண்ட் ஆயிடணும். ஓகேவா? அதுதான் அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். அதனால அப்ப நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு போதிங்க. இந்த லைஃப்ல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ, சொத்து சுதந்திரம் நகை பணம் எது சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கர்த்தரை கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? அவங்க வந்து எங்க போய் விழுந்தாலும் யாரு தூக்குவா? கர்த்தர் தூக்குவாரு. பணம் தூக்காது, பொருள் தூக்க மாட்டாங்க, மனுஷால் தூக்க மாட்டாங்க. ஆனா நம்ம போதிச்ச வசனம் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களை தூக்கி எடுக்கும். அவங்க அகல பாதாளத்துல விழுந்தாலும் என்ன பண்ணும்? அவங்கள தூக்கி எடுக்கும். ஹல்லேலூயா. அதனால வந்து இந்த பசங்களும் ரொம்ப முக்கியமானவங்க உங்க பார்வையில. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள சண்டே கிளாஸ்க்கு அனுப்பக்கூடாது, வாரம் வாரம் கூட்டிட்டு வரணும். நீங்க வந்து சோம்பேறித்தனமே பட வேணாம். அதனால நீங்க ஒவ்வொரு வாரமும் கூட்டிட்டு வாங்க. வராத பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க. ஓகேவா? அப்போ இந்த பிள்ளைங்களோட நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடக்கும். அந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிறுவர் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Baby, I leave the stars above for me. I stand
சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தை இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவே குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட
என்னென்னா டு நாட் சிட், ஸோ பாவம் செய்யாதே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அந்த பாவம் வந்து பாவம்னு தெரியாது. இந்த மாதிரி டு நாட் சிட், டோன்ட் டூ அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்தது இல்லாமல் அவங்களுக்கு கூட சேர்ந்த எல்லாருமே அந்த பாவத்தில் விழுந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் காப்பாற்ற வராங்க. ஸோ நம்ம டேலண்ட்டு, நம்மளுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, ஆனால் நம்மளுடைய ரிலீஜியன் எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியல. நம்மளை காப்பாற்ற முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து வார்த்தை. அந்த வார்த்தை யாருன்னா கர்த்தர். ஸோ அவர் வந்து நம்மளுக்காக இன்னைக்கு பிறந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்ததுனால, ஸோ அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இந்த கிறிஸ்மஸ், ஸோ நம்மளோட எல்லா பாவத்திலேருந்தும் அவரை ஜஸ்ட் நம்பினா, பிலீவ் பண்ணால் போதும், அவரை நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்த இந்த நாளை கிறிஸ்மஸ்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதை தான் அவங்க ஒரு சின்ன ஸ்கிட் மூலமாக அவங்களுக்கு டிபிக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.
virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel. Matthew 1:23. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. John 3:16. The Word became flesh and came to dwell with us. The Word became flesh and made his dwelling among us. We have seen his glory, the glory of one and only Son, who came from the Father, full of grace and truth. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3. We will give thanks to you, O Lord. We give thanks for your wondrous work. Declare that your name is near. When I choose the proper time, I will judge uprightly. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் நிறைவையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருடைய பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11.
இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எல்லா ப்ரோக்ராம் நல்லா பண்ணாங்க. சிறு கூட்டம் 8-9 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அருமையாக பண்ணினாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தரும் மகிமைப்பட்டார். இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் வந்து ரொம்ப முக்கியமான ஊழியம் திருச்சபையில். இந்த திருச்சபையில் நடக்கிற இந்த இந்த சிறுவர் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளம் உண்டு. இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் மேலே வந்த ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் உண்டு. சாட்சியை சொல்லும்போதே சொல்லுவாங்க. வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான். நடத்த வேண்டிய விதம், அது சண்டே ஸ்கூல் ஒரு விதம். சிறு பிள்ளைகளை நடத்துவதற்கென்று ஒரு ஊழியம். அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் சொன்னால் அவங்க உள்ளே போகும், அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊழியம்தான் அந்த சிறுவர் ஊழியம். இது எல்லா சபைகளிலும் இந்த சிறுவர் ஊழியம் நடக்குது. அது அந்த ஊழியத்தில் VBS என்று சொல்லி அதை ஒரு சீசனில் வச்சா அப்படி அதுலேயும் பெரிய உற்சாகப்படுத்துகிறாங்க பிள்ளைகளை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து அப்படின்னு சொல்லுகிற போது, நடக்க வேண்டிய வழி என்ன, இது எப்போ நீங்கள் சொல்ல முடியும்னா, சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுலையே நீங்கள் வந்து எது ஃபால்ஸு எது ட்ரூன்னு சொல்லி கொடுத்தணும். பொறுமையாக எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து செயல்படணும்னா, நீங்கள் எப்படி ஒரு புதிய கம்ப்யூட்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதில் சிறு குழந்தைகளாக இருக்கும்போதே உங்கள் பிள்ளைகளுடைய மைண்டில் உலகத்தை குறித்து எது ஃபால்ஸு எது ட்ரூ எது சரி எது தவறுன்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அதை கடைசி வரையிலும் அந்த பிள்ளைகள் கடைபிடிப்பார். நம்பர் 1 ப்ரோக்ராம். எப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறோமோ, புதிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ, அதே போல் சிறு பிள்ளைகள் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் இடத்துல வர்றதுக்கு அப்போ அவங்களுடைய இருதயம் அவங்களுடைய மனதெல்லாம் அவ்வளோ பியூராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அந்த புது கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், அதே போல் சண்டே ஸ்கூல் அந்த வசனங்கள் கற்பித்தல் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோம். அதான் சண்டே ஸ்கூல், அது டீச்சிங்ஸ். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தவறு சண்டே ஸ்கூலில் சொல்கிறோம், இதெல்லாம் தப்பு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கர்த்தருக்கு இஷ்டமில்லாத விஷயங்கள், அதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொல்ல சொல்ல அது மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகிடும், ப்ரோக்ராம் ஆகிடும். எதெல்லாம் சரின்னு சொல்கிறோமோ அந்த சரி, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது, இதெல்லாம் இப்படி பேசலாம், இப்படி செய்யலாம், இதை அப்போ அதெல்லாம் அப்படியே போய் சரியானதெல்லாம் ஒரு பக்கத்தில் போய் ப்ரோக்ராம் ஆகிடும். சரி, இப்போ ப்ரோக்ராம் பண்ணியாச்சு சண்டே ஸ்கூலில். இப்போ அதுக்கு அடுத்து வசனம் சொல்லுது, அவனை நடத்து, வழி என்னன்னு சொல்லிக் கொடு. ரெண்டாவது அவனை என்ன செய்ய, நடத்து. எப்படி நடத்துறது, நான் இப்படி ஒரு காலை எடுத்து வச்சு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் காலை எடுத்து வைக்கணும். நான் ஒரு நல்லதெல்லாம் செஞ்சு டேடி பண்ணுற மாதிரி இப்படி தான் பண்ணணும், மம்மி பண்ணுற மாதிரி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத கூடவே பெற்றோர்களாகிய நாம் கூடவே இருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், நல்லதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதை, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதை நாம் செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கூடவே வச்சு அதை காண்பிக்கணும். அப்போது எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோமோ, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அன்றாட வாழ்க்கையில் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே செய்யணும். அப்படி செஞ்சு 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 அவங்களையும் செய்ய வைக்கணும். ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இப்போ ப்ராக்டிக்கல் கொண்டு வரணும் நடைமுறை வாழ்க்கையில். அதே போல் எதெல்லாம் சரின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு, நாம் அந்த சரியான விஷயத்தை செஞ்சு அவங்களையும் செய்ய வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு நிலத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு விதைச்சான்னா கொஞ்ச நாள் கழித்து அவன் அறுவடை செய்வான். நம்ம பிள்ளைகளுக்கு எதை சண்டே ஸ்கூல் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணுறோமோ,
எதை நம்ம 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 வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைகள் கண்ணு பார்க்க செஞ்சு நம்ம பிள்ளைகளை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரோமோ, இதெல்லாம் எங்க விளைஞ்சு நிற்கும்னா, வாலிப பிள்ளைகளாய் அவர்கள் பருவமடைந்து நிற்கும் பொழுது அந்த நல்ல கிரியைகள் எல்லாம் விளைந்து நிற்கும். நம்ம பிள்ளைகள் நல்ல தீர்மானம் இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் நல்ல குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல நேச்சர் உள்ளவங்களா இருப்பாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, போற இடங்கள் எல்லாம் மற்ற கெட்ட பிள்ளைகளை கூட நல்ல பிள்ளைகள் ஆக்கக்கூடிய வலிமை உள்ளவங்களா இருப்பாங்க, அநேகருக்கு புத்தி சொல்லுகிறவங்களா இருப்பாங்க, அநேகருக்கு ஜெபிக்கிறவங்களா நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்து வர்ற பிள்ளைகள் அதனுடைய வாலிப பிராயம் வரும்போது அதனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பதவிகளில் போய் அமர்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு காலம் ஒன்று வரும், ஏஎஃப்டியில் திரளான சிறு பிள்ளைகளுக்கு நாம் விதைகளை விதைப்போம். இந்த சபை அநேக சிறு பிள்ளைகளை வாழ்வடைய செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லோரும் விசுவாசிப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் உமக்கு மகிமையாக உடைய வார்த்தையில் சொன்னாங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் பாடும்போது, நடனம் ஆடும் பொழுது, ஆண்டவரே ஸ்கிட் போடும்போது கர்த்தர் மகிமைப்பட்டீர். எங்கள் பிள்ளைகள் மூலமாக நீ மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, டீச்சர்ஸ் 2 பேரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உடன் இருந்து உதவியாக இருந்தவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஏஎஃப்டி திருச்சபையில பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, கர்த்தா, வருகிற காலங்களிலே ஏஎஃப்டியில திரளான சிறு பிள்ளைகளுக்கு இந்த ஊழியங்களை செய்யவும், ஆண்டவரே, அதிகமான டீச்சர்ஸ் இதில் ஆண்டவரே கர்த்தாவை வளரவும் நாங்கள் செபிக்கிறோம். ஊழியங்களை, சிறு பிள்ளைகள் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பல இடங்களில் போய் சிறு பிள்ளைகள் ஊழியங்களை கிராமங்களிலும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாசல்களை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே இங்கே இந்த ப்ரோக்ராமில் இந்த மாலை வேளையில கலந்து கொண்ட அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் இந்த வருஷம் பூரா ரெகுலரா வந்தாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அஸ்வின், எல்சி, ஜோவ்லின், கிரேட்டல், ஜாஸ்லின், ஸ்வீட்லின், ஜெசி, அலோஷியா, அருண் பிரதர், செல்வம்,
ஜெசிகா. சிஸ்டர் வித்யா. நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் பண்ண வைத்து கர்த்தர் மகிமைப்பட்டீர். நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய் போகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் இந்த விதமாய் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை செய்த பிள்ளைகள், டீச்சர்ஸ், உடன் இருந்தவர்கள், உதவியாளர் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.